திஸ் ஜோ டெமல் வாய்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் மூவி. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாலியான மூவி. நம்ம ஹீரோவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ். எப்பவுமே பேய் புக்கு மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பையன். நல்ல பையன் தான். அவனுக்கு 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவன் வந்து எப்பவுமே ஹாரர் புக்கு படிக்கிறதுனால அவங்க டேடியும் இந்த ஹாரர் புக்கு மட்டுமே எழுதி அவரை எல்லாம் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் லூசு பையன் அப்படின்னு சொல்லி இறந்துருப்பாருன்றது ஒரு கதை. அவங்க மம்மியும் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் புக்கெலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த படத்தோட பேர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா பேய் வந்து என் ஃப்ரெண்டை சாப்பிட்டுச்சு, அதுதான் அந்த படத்தோட பேர். வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். படம் ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு டோர் திறக்கிற மாதிரியும் ஒரு பேய் காட்டுற போல் இருக்குது. பார்த்தா பையன் வந்து புக்கை படிச்சுட்ருக்கான். அம்மா வந்து திட்டுறாங்க, ஏன்டா இப்படிலாம் புக்கை படிக்கிற, இதை படித்து எழுதி தான் உங்கள் அப்பா ஊரில் இருக்கிறவங்க கிட்டலாம் கெட்ட பேர் வாங்கிட்டு செத்தான், நீ இந்த புக்கெல்லாம் படிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி சொல்கிறப்ப, சரி மம்மி. பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சரி அம்மாவை கோச்சிக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறத கேட்குற மாதிரி ஓகே சொல்லிவிடுவான். ஆனால் அந்த புக்கை படிக்காமல் அவனால் இருக்க முடியாது. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஸ்ரீவிக்குன்றவர் அவர்கிட்ட வந்து பேசி அவர் தான் வந்து நாச்சிக்கோன்னு ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கை தான் இவன் 24 மணி நேரமும் படிப்பான். அவர்கிட்டலாம் அவங்க அப்பா பேசியிருக்க மாட்டார், அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவன் வந்து நம்ப மாட்டான். நாச்சிக்கோ புக்கோட ரைட்டாளர் வந்து விங்ஸு அவர்கிட்ட அப்பா பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்புவான். அப்பா சொல்கிற எல்லாத்தையுமே நம்புவான். குழந்தையிலேருந்தே அப்பா கூடவே இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இவ்வளோத்தையும் பேசிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. உடனே வந்து இந்த புக்கை அவன் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்க மம்மி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் அப்பா ரூமுக்கு போகட்டா அப்படின்னு கேட்பாங்க. டெய்லியுமே கேட்பான் போல். அங்கே ஒரு லாக்கரை திறந்து பார்க்க ஏதோ கீவேர்ட் போட்டு பார்ப்பான் போல். அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. டெய்லி இது போல் 2 நிமிஷம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் இவன் இது போல் போட்டு பார்ப்பான் போல். ஒரு நாள் கூட ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டு இருப்பார் இல்லையா, அவருடைய ரூமில் இருக்கிற கண்ணாடி வந்து போட்டு பார்ப்பான். அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா உனக்கு முன்னாடி இருக்கிற பயம்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவார். இவன் வந்து அந்த கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பேயோட உருவம் அவன் கண்ணுக்கு தெரியும். அம்மானு கத்தின்ண்டே வெளியே போவான். அவங்க மம்மி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, பேயை பார்த்த மம்மி அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு அண்ணன் வேறு இருப்பான் போல். அவன் வந்து வெளியே வந்து அசிங்கப்படுத்திட்டு போவான். இவன் அம்மாவோட பிள்ளை, அதாவது அம்மா செல்லம் போல், இவன் வந்து அப்பா செல்லம் போல். இவனை அசிங்கப்படுத்திட்டு பேய் இல்லை பிசாசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிடுவான். இவனுக்கு வந்து ஒரு மாதிரியே ஆகிடும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் அப்போவே சொன்னேனே இந்த புக்கெல்லாம் படிக்காத, நீ ஏன்டா இப்படி படிக்கிறேன்னு வழக்கம் போல் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவனும் சரி மம்மி இதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வந்து க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும் போல். அவங்க மம்மி வந்து பிரின்ஸிபல் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ கூட இந்த இடத்துல கூட இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாச்சிக்கோன்ற புக்கை தான் வந்து படிச்சுட்டு இருப்பான். அதை எழுதினவர் வந்து ஸ்ரீவிக்குன்னு சொல்லிட்டு அவர் கூட தான் ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி அவங்க அப்பா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை அவங்க மம்மி நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சடனாக ஒரு டீச்சர் வருவாங்க. ஒரு ஆர் போட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன புக்கு படிச்சுட்ருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இவன் வந்து தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது இல்லையா, அதனால் அந்த சாக்லேட்டை பார்த்துட்ருப்பான். அதில் ஒரு ஆர் சிம்பிள் இருக்கும். பசங்களுக்கு எல்லா கம்பெனி சாக்லேட்டுமே தெரியும் இல்லையா, இது என்னடா இப்படி ஒரு கம்பெனி சாக்லேட் வந்து நம்ம பார்த்ததே இல்லையேன்னு யோசிச்சுட்டே திரும்புகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு அவங்க சடனாக மாயமாகிட்டு இருப்பாங்க. சரி இவனும் பெருசாக கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மம்மி வந்து பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு சொல்லுவாங்க, உன்னை பற்றி பெருசாக ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையா, ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த கோஸ்ட் புக்கே படிச்சுட்டு இருக்கியா, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி வந்து சொல்லிட்டு போவாங்க. சரி மம்மி, அதுக்கப்புறம் நான் நைட்டு லேட்டாக வருவேன், நீ என்ட்ரி வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கும் ஓகே சொல்லிடுவான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை காட்டுவாங்க. இவன் பேர் ராபர்ட். இவன் வந்து கொஞ்சம் இந்த ஸ்கூல்லலாம் ஒரு ரவுடி பையன் இருப்பான் இல்லையா, அது போல் இது ஒரு ரவுடி பையன். இங்கே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான். இவனும் வந்து ஃப்ரெண்டு வந்து தடுத்துட்டு அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுப்பான். இது நான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, ஹீரோவோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையனும் இன்னொரு பொண்ணும் தான். இவன் கீழே விழுந்திருப்பான். கீழே விழுந்த நேரத்தில் அவனுடைய பேக்கெட்டில் இருக்கிற சாக்லேட் விழுந்துட்டு இருக்கும் போல் அதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். அந்த நேரத்தில் கூட அந்த நாச்சிக்கோன்ற புக்கை தான் எடுத்து பேக்கில் வந்து அவசரமாக வச்சுட்டு ஸ்கூல் பெல் அடிச்சிடும். சரிவா, அப்போ கூட பசங்க கிட்ட அந்த புக்கில் என்ன படித்தானோ, இது போல் ஒரு மான்ஸ்டர் இருக்குது, பசங்களெல்லாம் சாப்பிட்ரும், அது வந்து பசங்களை சாப்பிடக்கூடியதுன்னு அந்த புக்கில் என்னெல்லாம் படித்தானோ அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லுவோம். அந்த பசங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு இல்லையா, அவன் சொல்கிறதெல்லாம் பேயெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் புக்கு பேக்லாம் விழுந்தப்போ நான் சாக்லேட் விழுந்துச்சு, அதை ஒருத்தர் எடுத்துட்டான்னு சொன்னான் இல்லையா, அது வந்து வேறு ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான். இங்கே வந்து ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சாக்லேட் எடுத்தது யாருன்னு அந்த பையன் பார்ப்பான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் வந்து பேசிகிட்டு இருப்பார். ப்ரேயரில் வந்து
பின்னாடி வந்து அவங்க ஃப்ரெண்டு நிற்கிறப்போ அந்த சாக்லேட் யார் எடுத்தாங்கன்னு பார்க்குறப்போ முன்னாடி இருக்கிற ஒரு பையன் வந்து எடுத்திருப்பான். அவன் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ அந்த கவர் வந்து கீழே விழும். அப்போ இவன் யோசிப்பான், இது இந்த சாக்லேட் அந்த டீச்சர் கொடுத்த சாக்லேட் தானே அப்படின்னு யோசிச்சுக்கினே இருக்கிறச்ச சாரி இந்த நேரத்தில் டீச்சர்னு தெரியாது. ஸோ டீச்சர் அவங்க கொடுத்த சாக்லேட் தானே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறச்ச அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்து போகும். மேலே பறந்து போய் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லேடி அவங்க கைக்கு போயிடும். சரி ஓகே காற்றுல பறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு இவனும் வந்து விட்டுடுவான். அங்கே சும்மா இருக்கிற டைமில் கூட ஸ்கூலில் வந்து நார்மலாக பிரேக்லாம் கிடைக்கும் இல்லையா, அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த நாச்சிக்கோன்ற புக்கை தான் அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். இது பல எடிஷன் இருக்கும் போல். இவன் வந்து கிட்டத்தட்ட முடிக்கிற நேரத்தில் இந்த புக்கை வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து சார் வந்து கிளாஸ் ரூமுக்கு வருவார். வந்து இது போல் உங்களுக்கு புதுசாக வந்து இங்கிலீஷ் டீச்சர் வரப்போகிறாங்க, இப்போ இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர் வந்து லீவ் எடுத்துக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ பழைய ஓல்டு இங்கிலீஷ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க. பயந்துக்கிட்டே யாரோ அடிக்க வர்ற மாதிரியும் கொல்ல வர மாதிரியும் ஏதோ பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரியும் அவங்க லுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் வந்து நோட் பண்ணுவார், ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு. ஆனால் கண்டினியூவாக வந்து பிரின்சிபல் பேசிகிட்டு இருப்பார், இதோ இவங்க தான் அவங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர்னு. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒருத்தர் சாக்லேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இங்கிலீஷ் டீச்சராகவே வந்திருப்பாங்க. பெருசாக இந்த டீச்சரை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. இவங்க வந்த உடனே பயப்படாதீங்க, இன்றைக்கி நான் கிளாஸ்லாம் நடத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் என்னமோ நம்மளுடைய ஓல்டு இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. அப்போ இப்போ புதுசாக வந்துக்கிற இங்கிலீஷ் டீச்சர் வந்து கையை காட்டுவாங்க. அப்படி காட்டின உடனே பழைய டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னமோ சுவிட்ச் போட்ட மாதிரியே வேகமாக வந்து நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பையனுக்கு வந்து ஒரு டவுட்டு வரும். மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது டீச்சர்னால ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கிளாஸ் வேறு இல்லைன்னு சொன்னோடனே அந்த பையன்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிருவான். உடனே டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது போலலாம் சவுண்டெலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற நாச்சிக்கோ புக்கையும் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த பையன் அந்த சாக்லேட் சாப்பிட்டான் இல்லையா, அவன் வந்து வித்தியாசமாக வந்து ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான், என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவன் வாயை பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்ருப்பான். இவன் அந்த நாச்சிக்கோ புக்கில் என்னெல்லாம் படித்தானோ அதெல்லாம் வந்து இது கண் முன்னாடிக்கு வர்ற போல் இருக்கும். இங்கே வந்து அவங்க மம்மி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, நைட் ஷிஃப்ட்டுன்னு. இவன் வந்து என்ட்ரி வீட்டில் இருப்பான். என்ட்ரி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது போல் நீ படித்த ஸ்கூலில் தான் தாத்தாவும் படித்தார், ரொம்ப பழமையான ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரியோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த தாத்தா இருப்பார் இல்லையா, அந்த ஸ்கூலில் படித்த தாத்தா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவார். பேசுனதே வந்து பேசுவார், சாக்லேட் கவர் அப்படிலாம் என்னென்னமோ வித்தியாசமாக வந்து பேசுவார். அப்போ வந்து ஹீரோ தாமஸ் வந்து நோட் பண்ணுவான். இருந்தாலுமே கூட சரி தாத்தாக்கு வயசாகிடுச்சு இல்லையா, சரி அவரை பெருசாக போட்டு நம்ம நோண்டக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஆனால் என்ட்ரியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வித்தியாசமாக ரியாக்ட் ஆகும். இன்னமும் நடக்குது தெரியல, நம்ம இங்கிலீஷ் டீச்சர் தப்புன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா கூட உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அண்ணன் வந்து கித்தார் வாசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து அவன் பேசுகிறப்ப பெருசாக அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து ஒத்துமை இருக்காது போல். ஒத்துமை மீன்ஸ் சின்ன பையன் வந்து எப்பவுமே அப்பா கூட இருப்பான், இவன் வந்து அம்மா கூட இருப்பான். அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கல போல் அப்படின்ற ஒரு தாட்டில் அவன் இருப்பான் போல். அதனால் பெருசாக அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே பெருசாக ஒரு கான்வர்சேஷனும் இருக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களும் வந்து உள்ளுக்குள்ளே அன்பு வச்சுட்டு வெளியே இருக்கிறவங்க தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து டிவி வந்து வால்யூம் வந்து கம்மி வைக்க சொல்லிவிட்டு மியூசிக் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தூங்க போயிடுவான். ஹீரோ தூங்க போயிட்டு அப்போ கூட அவன் அந்த நாச்சிக்கோ புக்கு தான் படிச்சுட்டு இருப்பான். அம்மா வந்து அப்பவும் அகெயின் அதை சொல்லுவாங்க, சும்மா இந்த புக்கெல்லாம் படிக்காத, இதனால தான் உங்கள் அப்பா இருந்தார், அதுமாரிலாம் யாரும் உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுலாம் கிடையாது, இந்த புக்கு எழுதினவங்க கூடலாம் உங்கள் அப்பா கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இவன் அம்மாவை எதிர்த்து பேச முடியாது இல்லையா, அதனால் பெருசாக வந்து பேச மாட்டான். சரி அம்மா சொல்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தூங்குற மம்மி நான் கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இருந்தாலும் அம்மா கிட்ட இவன் வந்து சொல்லணும்னு நினைப்பான், இது போல் புது இங்கிலீஷ் டீச்சர் வந்து வியர்டாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து கோஸ்ட்டு அதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க இல்லையா, ஆல்ரெடி அவங்க டென்ஷனாக இருக்காங்க. சரி இதெல்லாம் சொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி வந்து ரூம் வந்து லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அம்மாவை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து படுத்துப்பார். எப்பவுமே அவருக்கு நைட்டு படுக்கிறப்போ ஒரு கனவு வரும், அவர் ஒரு பேய் துரத்துற போலையும் ஒரு டோருக்குள்ளே இருக்கிற போலையும். ஏன்னா அந்த பையன் அவங்க அப்பா சாகிறப்ப டோருக்கு வெளியே இருந்துகிட்ருப்பான், அப்பா சாகக்கூடிய இடத்த போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வரும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த குட்டி பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இது போல் சாக்லேட் சாப்பிட்டதுலேருந்து அந்த பையன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் வந்து ஏன்டா நீ வேற பொழுது வெடிஞ்சு பொழுது போனால் பேய் பேய்ன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து சொல்லிவிடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர் வந்து நாச்சிக்கோ புக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, நான் போய் அந்த புக்கு தான் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டே வானாடா அவங்க பாத்ரூமில் இருக்காங்களான்னு சொன்னால் கூட கேட்காம போயிடுவாங்க. இவனும் அந்த பாத்ரூம்குள்ளே போயிடுவான். போயிட்டு அந்த புக்கை எடுக்கலாம் அப்படின்னு வந்து எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சவுண்ட் வந்து அந்த டீச்சருக்கு கேட்டுரும். அந்த சின்ன சவுண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க ஆரம்பித்த உடனே தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக போய் உட்காந்துப்பான். உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பான். வேகமாக அந்த பேக்கை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் அந்த புக்கை வந்து எடுக்க முடியல. அதுக்குள்ளேயே டீச்சர் வந்ததுனால சரி எப்படியாச்சும் வந்துடலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட வந்துட்டு வெளியவே தெரியுது இல்லையா பேக்கு, சரி அந்த பேக்லேருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்போ பல்செட்டு வந்து கீழே விழும். என்னடா டீச்சருக்கு சொந்தமாக பல்லு கூட இல்லையான்னு நினச்சிட்டு இந்த ஓட்டை வழியாக பார்க்குறப்போ டீச்சரோட வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமாக இருக்கும். அந்த மான்ஸ்டர் வாய் மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு பயந்துட்டு துண்டை காணும் துணியை காணும்னு அந்த பையன் வந்து ஓடி வந்துடுவான். ஓடி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து சொல்லுவான். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்பவுமே நம்புவாங்களா, ஏன்டா இப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்புவான். அந்த டீச்சர் வந்து இவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு அதாச்சும் எலும்பு கூடு கொடுத்துட்டு அதில் வந்து மம்மி பேர் டேடி பேர் எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரெல்லாம் அடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் டீச்சர் இல்லையா, என்னமோ சொல்கிறாங்களே சொல்கிறது செய்கிறாங்களே கண்டி இவங்களுக்கு ஏன் இது போல் மண்டை ஓடு கொடுத்துட்டு செய்ய சொல்கிறாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மம்மி பேரை எழுதியிருப்பான். அவங்கவுங்க அதான் அம்மா அப்பா பேரை எழுதியிருப்பான். இவனுக்கு வந்து அப்பா இல்லை இல்லையா, அதனால் மம்மி பேரை மட்டும் எழுதியிருப்பான். எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிது. இவன் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வந்து எல்லாருக்குமே வந்து சாக்லேட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆர் போட்ட சாக்லேட் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எல்லாரையும் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆல்ரெடி டீச்சர் மேலே நிறைய டவுட் இருக்குது இல்லையா. அப்போது ஒரு பேப்பரில் எழுதி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து லிண்டா கிட்ட வந்து தூக்கி போடுவான். இது போல் இந்த சாக்லேட்டை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இவளா டே ஃபாரின் சாக்லேட் போல் இருக்குடா, ஏன்டா சாப்பிட வேணான்றன்னு நினைப்பா. ஆனால் அதுக்குள்ளே இந்த டீச்சர் வந்து சந்தேகப்பட்டு இவன் கிட்ட வர்றப்போ இதோ சாப்பிட்றேன் மிஸ்ஸுன்னு அந்த பொண்ணு சாப்பிட்ற போல் நடிக்கும். அப்புறம் இவன் சாப்பிடாமல் இருக்கான் இல்லையா, இவன் சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு மாதிரி பயங்கரமான வாய்ஸில் வந்து பேசுவாங்க. ஏன் இன்னும் சாக்லேட் சாப்பிடல, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவனும் எப்படி சமாளிச்சுட்டு கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே தான் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லுவான், நான் படித்த புத்தகத்தில் இப்படி தான் இருக்கணும். அதுக்குள்ளேயே பின்னாடி டீச்சர் பார்த்திங்கன்னா ஒரு மண்டை ஓட்டில் பின்னாடி இருக்கிற பிடி சாருக்கு அவங்களுடைய பேரை எழுதி உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து அந்த புக்கில் படித்ததெல்லாம் சொல்லுவாங்க. இது போல் டீச்சர் நம்மளை சாப்பிட தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் சாப்பிட்டா அவன் காணாமல் போயிட்டு அவன் சேரை பார்த்தா இன்றைக்கி இல்லை, தயவு செய்து இந்த சாக்லேட்டை சாப்பிடவே வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க கிட்ட இருக்கிற சாக்லேட்லாம் பிடிங்கி போடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சாக்லேட்டை தூக்கி போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடி சார் வந்து அந்த மண்டை ஓட்டை வாங்கிக்கிட்டு வேகமாக போகிறாரு. இந்த மண்டை ஓட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கோ தெரில, கதை இதுக்கப்புறம் போனால் தான் தெரியும். இந்த மண்டை ஓட்டில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கான்னு கண்டிப்பாக இருக்கும். இந்த மண்டை ஓட்டில் காரணம் இல்லாமல் பேர் எது சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்ட ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த ஜாம்பிஸ் மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. எதுவோ எங்கேயோ இருக்கிற மாதிரி டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவங்க நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. கிளாஸ்க்கு வந்துட்டு சாக்லேட் இன்னும் சாப்பிட்லையா, சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இதோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு மிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் வந்து இந்த கிளாஸை எப்படி கட்டடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறான். ஏன் இன்னும் பெல் அடிக்காமல் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். அவனுக்கு பின்னாடி அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஓடி போகிறாங்க. குட்டிச்சா தான் இன்றைக்கி தப்பிச்சிச்சு, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸும் வந்து விட்டுடுறாங்க. அப்புறம் மிஸ்ஸு வந்து வீட்டுக்கு போங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ் போலவே நடந்து போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடி பையன் இருக்கான் இல்லையா, அந்த ரவுடி பையனும் ஒரு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறான். ஃப்ரெண்டை வந்து நம்ப வைக்கிறதுக்காக அந்த ரவுடி பையன் சும்மாவே எல்லாரையும் அடிப்பான். அவனை வந்து அசிங்கமாக திட்டுறப்போ ஷூன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போவாச்சும் நம்புங்கடா, இந்த ரவுடி பையன் சும்மா பேசினாலே நம்மளை தூக்கி போட்டு மெரிப்பான். இப்போ பார்த்தியா அந்த ரவுடி பையன் அவனை அவ்வளோ திட்டுறான், அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ என்னடா பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்படிடா காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ பிரின்சிபல் ரூமில் வந்து டீச்சரோட அட்ரஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படியாச்சும் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வந்துடுவார். அந்த பையன் பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். டேய் நம்ம மேலே போலீஸ் கேஸ் போட்டுருவாங்கடா, ஏற்கனவே நல்லா படிக்கலன்னு எங்கள் வீட்டில் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க, வேணாடா வாடா ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவன் இஷ்டத்துக்கு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளேயே பிரின்சிபல் வந்துடுவார். பிரின்சிபல் வந்ததுமே அவன் என்ன பண்ணுவான்னா சேரு கீழே போய் ஒளிஞ்சுப்பான். எப்படியோ அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி டீச்சர் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துடுவான்.
வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகி வந்துடுவான். அந்த 2 பசங்களும் எஸ்கேப் ஆகி வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து டீச்சர் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் போகிறது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் இவன் கேட்குறான் இல்லையா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து போகிறதுக்காக ஓகே சொல்கிறான். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா, தயவு செய்துடா டீச்சரை உனக்கு நான் கோஸ்ட்டு நிரூபிக்கிறேன், அப்படி நிரூபிக்கலைன்னா இதுக்கப்புறம் நான் டீச்சரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டின்னு போயிடுவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வீட்டுக்கு வெளியே அந்த கதவு எப்படி திறந்து உள்ளே போகிறதுன்னு 3 வானாரங்களும் வெளியே நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு சின்ன வழி கிடைக்கும். அந்த வழிக்கா எகிரி குதிச்சு தாமஸ் அப்புறம் 2 பசங்களும் உள்ளே போயிடுவாங்க. அப்படி உள்ளே போயிட்டே இருக்கிறப்போ, டீச்சர் வீட்டுக்கு தெரியாமல் வந்துக்கிறோம்டா, என்னதான் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாக வருவாங்க. ஜன்னல் வழியாக வந்தால் தான் பார்த்திங்கன்னா நிலா வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாச்சும் சந்திரகிரகணம் வரப்போது போல். சந்திரகிரகணத்துக்கு ஒன்று இன்னும் 3 நாள் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாக கத்துறாங்க. கத்தினோடனே ஐயோ பேயின்னு சொல்லிட்டு இந்த பையன் கத்திடுறான். இவங்களுக்கு அந்த சின்ன சவுண்டு கேட்டதுமே வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது இந்த 3 பசங்களும் என்ன பண்ணுன்னா, பின்னாடி வழிக்கா அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போயிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரே பாழடைஞ்சு ஏதோ கொதிச்சுட்டு இருக்கும். ஏதோ வித்தியாசமாக கொதிச்சு கொல கொலன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்து இந்த பையன் பயந்துருவான். அந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் கவர் இருக்கு இல்லையா, ஆறு போட்டு அதுதான் இருக்கும். என்னடா இந்த சாக்லேட் எதிலடா பண்ணுறாங்க, எதனா மனுஷ ரத்தத்தில் பண்ணுறாங்களா, என்ன கருமமோ தெரியலையே அப்படின்னு வந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து வித்தியாசமாக ஒன்றத்தை பார்த்து பயந்து கூப்பிடுவா, இங்கே பாடுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய பழைய இங்கிலீஷ் டீச்சர் தான். அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி ஹிப்னோட்டிசம் பண்ணிவிட்டு அந்த டீச்சர் வந்து ஒரு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மொல்லமாக திருப்பி பார்த்தா டீச்சர் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவங்க பெருசாக ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கும். இந்த கை வச்சு கண்ணுக்கு முன்னாடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பிண்டு இருக்கும். திருப்பிண்டு சிரிச்சிட்டே இருக்கிறப்போ அந்த பழைய இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணிலேயே வந்து ஏதோ காட்டுவாங்க. அவள் வந்துருவா போல், அந்த ராட்சசி வந்துருவா போல். அது தெரியாது இந்த பசங்க இந்த பழைய இங்கிலீஷ் டீச்சர் கூட விளையாடிட்டு இருக்கோம். அவள் வந்ததுமே அந்த கண்ணில் வர்ற சிக்னல் வச்சு அந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோபா கீழே போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சிக்கிட்டுமே அப்போ கூட இந்த ராட்சசிக்கு அதாச்சும் இந்த மான்ஸ்டருக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்கும். அப்படியே போயிடலாம், சரி அப்போ யாரும் இல்லை போலன்னு சொல்லிட்டு இந்த பழைய இங்கிலீஷ் டீச்சரை பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்க. திரும்பவும் வந்து இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இங்கிலீஷ் டீச்சர் வாங்க டீச்சர் போயிடலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த மான்ஸ்டர் வந்து இங்கேயும் வந்துட்டிங்களா, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து அவனுடைய ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு நாக்கால போட்டு நக்கிண்டு இருக்கும். ஐயோ நாத்தடிக்குது, என்னை விட்டுருங்க, என்ன கருமை இதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்பவும் அந்த ஃபண்ணை வந்து விட மாட்டான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை வந்து தள்ளி விட்டுட்டு கத்துவான். கத்தனா இந்த பேய்க்கு வந்து அதாச்சும் இந்த மூன்ஸ்டருக்கு வந்து பிடிக்காது போல் காதில் வச்சுட்டு கத்திண்டு அந்த 3 பசங்க எப்படியோ தப்பிச்சு ஓடிடுவாங்க. தப்பிச்சு ஓடி கூட என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த பழைய இங்கிலீஷ் டீச்சர் இருப்பாங்களே அவங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம்லாம் போட்டு அந்த பசங்களை போய் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஏதோ பண்ணிடுவாங்க. இவங்களும் வந்து காற்றுலேயே பறந்து போய் அந்த பசங்களை வந்து பிடிச்சி இழுப்பாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் வந்து எப்படியோ டீச்சர் நீங்கள் தான் வந்து எங்களுடைய பழைய இங்கிலீஷ் டீச்சர், நீங்கள் வந்து இவங்க பேச்சுக்கு அடிமை ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்தி பேசுவான். பயங்கரமாக கத்துறதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய பேச்சுக்கு வந்து இவங்க இவ்வளோ நேரம் கட்டுப்பட்டு இருந்தாங்களே அதில் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். அதனால் அந்த பசங்க வந்து ஓடி போயிடுவாங்க. ஓடி போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செவுத்து எகிரி குச்சி ஓடி போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சு எப்படா நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவான், இது போல் எங்கள் புது இங்கிலீஷ் டீச்சர் வந்து மோன்ஸ்டர்மா, தயவுசெய்து என்னை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விடாத, எப்படியாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் காப்பாற்றணும், அவங்களெல்லாம் கூட ஹிப்னோட்டிசம் பண்ணிட்டாங்க சாக்லேட்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்கிறப்போ ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கார் செத்தது காரணமே இந்த பேய்களோட ரிசர்ச் தான் சொல்லிட்டு அவங்க இருக்கிறப்போ பையனையும் இந்த புக்கை படிக்க வேணாம்னு சொன்னால் அவனும் இது போல் படித்து இப்படி ஆயிட்டானேன்னு நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க, திட்டவும் செய்வாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு அந்த ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸ்கூல் விட்டுட்டு உள்ளே வந்து அவன் பயந்துக்கிட்டே வருவான். அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸு ஏய் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் பிரின்சிபல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்ருப்பார் போல. ஆல் ஓவர் ஸ்கூல்லேயே வேலை செய்கிற எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹிப்னோட்டிசம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படிடா வந்துட்ட, எப்படிடா பண்ணுறது பார்த்தியாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூல் டீச்சருங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் சொன்னாலும் பெருசாக நம்ப மாட்டேன்றாங்கடா, அடி வெளுத்து வாங்குறாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. அந்த நாச்சிக்கோ புக்கில் தான் வந்து இந்த பேய்களை எப்படி அழிக்கிறதுன்னு இருக்கும். ஆனால் இவங்களை எப்படிடா நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்து
வந்து யோசிச்சு பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! எப்படியாச்சும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்பா ரூமுக்கு போவாங்க. அப்பா ரூம்ல கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். எங்க அப்பா வந்து நெறைய பேய்கள பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நமக்கு ஏதாச்சும் கண்டிப்பா க்ளூ குடுத்துருப்பாரு. இந்த க்ளூ மூலமா நம்ம வந்து பேய்கள அடைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பசங்கள வந்து அம்மா இல்லாதப்ப வீட்டுக்கு கூட்டின்னு வந்து எல்லா புக்கும் படிக்க வச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது போல பேய்லாம் நெறைய இருக்கும். அந்த பேயெல்லாம் பார்த்துட்டு, என்னடா உருவம் இல்லாத பேய்லாம் கக்கா போனா எப்புட்றா கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபன் பண்ணிட்டு இருப்பான். டேய் கொஞ்சம் அமைதியா சீரியஸா படிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தாமஸும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இவனுக்கு வந்து அந்த ட்ராவோட க்ளூ கிடைக்கணும். அது கிடைச்சா கண்டிப்பா அப்பா நமக்கு ஏதாச்சும் க்ளூ விட்டுட்டு போயிருப்பாருன்ற ஒரு எண்ணம். ஆனா இவனும் எவ்வளோ போட்டு பார்த்துட்டான். அவனுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கடைசியா ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அதுதான் அந்த பேப்பர்ல வந்திருக்கும். ஒரு ஸ்கூல் அதாச்சும் இவங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து எல்லாரும் செத்துட்டதாவும், ஒரு பையன் மட்டும் தப்பிச்சதாவும், ஒரு பேய் வந்து சாப்பிட்டதாவும் அந்த புக்ல வந்து இருக்கும். அந்த அந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களோட மூஞ்சும் வந்து அடிக்கப்பட்டிருக்கும். அதில ஒரே ஒரு பையன் மூஞ்சி மட்டும் அடிக்கப்படாம தெளிவா இருக்கும். யார்ரான்னு பார்ப்பாங்க. அது ஹென்ரியோட தாத்தா தான். வேற யாரும் இல்ல. அந்த டீச்சரும் வந்து வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த இங்கிலீஷ் டீச்சரா தான் இருப்பாங்க. ஸோ, அந்த இங்கிலீஷ் டீச்சர பார்த்துட்டு இவன் பயந்துருவான். அப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, 70 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திரகிரகணம் வரும். அந்த சந்திரகிரகணத்தில வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து பசங்களெல்லாம் சாப்பிட்டு போறதா, 70 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அது சாப்பிட்டு போறதா அந்த புக்ல அதாச்சும் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கும். ஸோ, இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி 1 நாள் போயிடுச்சுல, இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் இது சாப்பிட போகுதுன்ற விஷயத்த தெரிஞ்சுப்பான். இத எப்புட்றா ஸ்டாப் பண்றது? இந்த டீச்சரும் 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே மான்ஸ்டர் தான்டா இப்ப வந்திருக்கு. அப்படின்றத தெரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாம, அந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு பையனோட முகம் அடிக்கல இல்லையா? அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு, அது என்ட்ரியோட தாத்தா தான். சரி அவர்கிட்ட போய் பேசுனா நமக்கு ஒரு சில க்ளூஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, தாத்தா கிட்ட போவான். இது போல அவ திரும்ப வந்துட்டா தாத்தா, அவ திரும்ப வந்துட்டா. அந்த சாக்லேட் அதெல்லாம் இவன்லாம் என்ன சொல்றான்னா, எங்க வீட்ல அப்பா சொன்ன அதான் அம்மாகிட்ட இதெல்லாம் சொன்னா அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன தான் போட்டு பைத்தியம்னு சொல்றாங்க. அடி வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்றப்போ, இந்த தாத்தா தனக்கு என்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்றாரு. இது போல அந்த டீச்சர் வந்ததாவும், அந்த டீச்சர் எல்லாருக்கும் சாக்லேட் குடுத்ததாவும், இவருக்கு குழந்தையிலேருந்தே சர்க்கரை நோய் இருந்துச்சா. அதனால இவரு பெருசா அந்த சாக்லேட் சாப்பிடலையாம். அதனால இவர் வந்து அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்தது வந்து ஹென்றி தாத்தா சொன்னத வந்து அவங்க மம்மி கிட்ட வந்து சொல்றப்போ, அவங்க மம்மி வந்து பெருசா கத்துறாங்க. "உங்க அப்பன் எப்படி செத்தானோ, அது போல தான் நீயும் சாகப் போறியா? கொஞ்சமாச்சும் அடங்குடா. உங்க அப்பா வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்டே அவருக்கு கிடையாதுடா. ஸ்ரீவிக் யாரும் கிடையாதுடா. அது ஒரு நார்மலா நாச்சிக்கோன்றது ஒரு பேய் புக்கு தான். உங்க அப்பனலாம் நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ, "எங்க அப்பா உயிரோட இருந்திருக்கலாம். நீ செத்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய விட்டுருவான். அத கேட்டு அவங்க மம்மி ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாத பெரிய பையன் வந்து ரூம்லேருந்து வெளிய வருவான். அவனையும் வந்து பார்த்து என்ன சொல்லுவார்ன்னா, "எங்க அப்பா 24 மணி நேரம் என் கூட இருந்தார்றா. அந்த 24 மணி நேரமும் உன்ன பத்தி தான்டா பேசுவாரு. அத கூட நீ புரிஞ்சுக்கலையேடா" அப்படின்னு சொன்னோனே இவன் ஒரு மாரி ஆயிடுவான். அப்பவும் வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் உன்னால தான்டா அப்பா என்கிட்ட பாசமா இல்ல. எனக்கு பேய் புத்தகம் புடிக்காது தான். அதுக்காக ஏன்டா அப்பா என் கூட பேசலன்னு" கேட்பாரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, "உன் மேலலாம் பாசம் வச்சதே தப்புடா. நீ ஒரு நன்றி கெட்டவன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் திட்டிட்டு போயிடுவான். திட்டிட்டு போயிட்டு உள்ள இருக்கிற பேப்பர்லாம் கிழிச்சு போடுவான். என்ன பண்ண போறோமோ தெரியலையேன்னு அந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட ஃபோன் வந்திருக்கும். அவன் வந்து, "டேய் நாளைக்கு தான்டா சந்திரகிரகணம் என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, "பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. ஃபோன வைடா. நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். ஃபோனை வச்சுட்டு பேப்பர்லாம் கிழிச்சு போடுவான். கிழிச்சு போட்டுட்டு கத்திட்டு இருப்பான். என்ன பண்ண போறோம்னு தெரியலையே! எப்படி தான் இவங்கள சொல்லி புரிய வைக்கிறதுன்னு இதே போல தான் அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டிய வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில வந்து இந்த புக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பாரு. நோய்வாய்ப்பட்டு செத்துருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பையன ரொம்ப திட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஓகே திட்டினது திட்டியாச்சு. அவன போய் கன்வீனியன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து பேக்க வந்து திறந்து பார்ப்பாங்க. பேக் வந்து திறந்து பார்த்தா, அதில சில்வியான்னு சொல்லிட்டு எலும்பு கூடு ஒண்ணு இருக்கும். அத அவங்க பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, வாயிலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டருக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ, இப்போ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அம்மா வந்து இப்ப தான் புரியுது அந்த மண்ட ஓட்டுக்குள்ள ஏன் பேர் எது வச்சாங்கன்னு. ஒரு பையன மட்டும் சாப்பிட்டுட்டா பெத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா? பெத்தவங்களையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டா, பெருசா பிரச்சனை வராது இல்லையா? அதுதான் இந்த பேயும் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இப்படி பேசிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எனக்கு பேய் பிடிக்காது தான். "ஏன்டா அப்பா என்கூட பேசல? ஏன்டா அப்படி பேசலன்னு?" சொல்லிட்டு கேட்குறப்போ, "அப்பா உன்ன பத்தி தான்டா பேசுவாரு" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ கூட இவன் வந்து சாகறப்போ கூட கடைசி நேரத்தில "நீ இல்ல தெரியுமா? நான் அவர் கூட தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, இவன் வந்து சொல்லுவான் ஏன் வந்து கூட இல்லன்னு. "அப்பாவ வந்து சாகுற மாரி என்னால பார்க்க முடியாது. அந்த டோர் கிட்ட வரவே என்னால காலெல்லாம் பதட்டமாயிடுச்சுடா. அதனால தானே நான் பார்க்க வரல. அந்த டோர பார்த்தாலே எனக்கு பயம் வந்துரும். இன்னைக்கு கூட என் கனவுல வந்து அந்த டோர் வந்து என்ன பயமுறுத்தும். எந்த இடத்துலலாம் டோர் இருக்கோ அந்த இடத்துல எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும்டா.
அப்பாவை இழுக்கிற மாதிரி என்னால் பார்க்க முடியல அப்படின்றது வந்து அந்த பெரிய பையன்கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அவனும் வந்து புரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவை வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவன் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தது ஒன்று கிடச்சிச்சு. அண்ணங்கிட்ட வந்து சாகிற நேரத்தில் இவர் தான் கூட இருந்தார் இல்லையா, பெரிய பையன் தான். அப்போ வந்து ஒரு பெரிய பேப்பரை வந்து கொடுத்துருப்பார் போல், இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் இவ்வளோ நாள் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த ஸ்ரீவிக், அவர் வந்து இவருக்கு லெட்ரு போட்டிருக்காரு, இவர்கிட்ட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா என்ன சொன்னாரோ ஸ்ரீவிக்ன்றவர் வந்து இவரும் அவரும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டாக இருந்தப்போ அவர் என்னெல்லாம் லெட்ரு போட்டாரோ அதில் வந்து இருக்குது. என்னென்னு இருக்குன்னா, நீ வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபேன், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் பேய்களை பற்றி மட்டும் தான் எழுதியிருந்தேன். உன்னுடைய இன்ஸ்பிரேஷனால் தான் நான் பேய்களை எப்படி அடக்கிறது அப்படின்றத எழுதின புக்கு தான் நாச்சிக்கோ. அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய 2 பசங்க தான் நாச்சிக்கோன்றது அப்படின்ற விஷயத்த வந்து தெரியப்படுத்தியிருப்பார். இது தெரிஞ்சதுமே ஹீரோக்கு வந்து அப்படியே தான் அந்த பேய் அடக்க போகிறோம், தான் ஹீரோன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அண்ணங்கிட்ட போய் சொல்லுவான். அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அண்ணனை வந்து கட்டி பிடிச்சிப்பான். சரிடா, இது வரைக்கும் நான் அந்த புக்கே படித்ததில்ல, என்ன போய் பண்ண சொன்னால் எனக்கு என்னடா தெரியும்னா, அவன் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பான், ஒரு பெருசாக படிச்சிருக்க மாட்டான். ஸோ அந்த பேய் என்ன அடக்கிறதுன்னு அந்த மொத்த எடிஷன்லேயும் இருக்குது. அப்பா ரூமில் இருக்கிற எல்லா எடிஷனையும் எடுத்து அவன் பேக்கில் போட்டுக்கிட்டு இவனும் வந்து அதெல்லாம் பார்ப்பான். அப்பாவோட கண்ணாடி எடுத்து மாட்டிப்பான். எப்பவுமே அவங்க அப்பா கண்ணாடி தான் அவனுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியது. சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியும் எடுத்து போட்டுப்பான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து சந்திரகிரகணத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த 2 பசங்க வந்து நின்றுட்டு பார்த்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கூடுலாம் வந்து அந்த படிக்கட்டில் வச்சுருப்பாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் கூட அந்த எலும்பு கூடு எடுத்து பார்த்துருப்பாங்க போல். எல்லாருமே அந்த டீச்சர் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் அந்த ஜாம்பிஸ் போல் நடந்துகிட்ருக்காங்க. அந்த பையனோட அம்மா அப்பாலாம் கூட ஜாம்பிஸ் போல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட சத்தம் போட்டால் பிடிக்கல. என்னடா பண்ண போகிறோம், அவங்க கூட இல்லையேடான்னு அந்த பொண்ணு அந்த பையனும் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி தாமஸ் வந்துடுவார். அப்பா சாமி நீ வந்துட்டியா, இங்கே அந்த இலவை பாரு எப்படிலாம் இருக்குது, எல்லாரும் வந்து ஜாம்பிஸ் போல் இருக்கிறாங்க, நம்ம எப்படிடா காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அப்பா வந்து எழுதின விஷயம் எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேய்களுக்கு வந்து சத்தம்னா பிடிக்காத மாதிரியும், நான் போய் அங்கே தடுத்து நிறுத்துகிறேன், நீங்கள் இங்கே வந்து அந்த மைக்கில் இருக்கிற பெரிய சவுண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பையனோட அம்மா வந்து ஷூன்னு சொல்லுவாங்க. அம்மா சும்மாவே உன் மூஞ்சை பார்க்க முடியாதுமா, தயவுசெய்து உன் மூஞ்சை நார்மலாக கொண்டு வாமா, பேய் மாதிரியே இருக்குமா, ஆல்ரெடி நீ பேய் தாமா அப்படின்னு சொல்லுவான். ஷூன்னு சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு பயத்தில் கூட பார்த்திங்களா என்ன காமெடி வேண்டி கிடக்கு. இவங்க ஷூ சொல்கிறப்பவே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மம்மிஸுமே வந்து ஷூ சொல்லுவாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த மோன்ஸ்டர் வர ஆரம்பிச்சிடும். இவன் வந்து இங்கே ஐடியா போட்டு கொடுத்துட்ருப்பான். நான் அங்கே போய் வந்து அடக்கிற போல் அடப்பேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த நேரத்தில் கடைசியாக மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோன்ஸ்டர் வர ஆரம்பிச்சிடும். மோன்ஸ்டர் வர்றதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்லாம் கூட வர ஆரம்பிச்சிடுவாங்க. 1 by 1 ஸ்டூடெண்ட்டும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மோன்ஸ்டரோட வேலை என்ன பார்த்திங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே இந்த குழந்தைங்கள வந்து சாப்பிட்றது தான் போல். 70 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சந்திரகிரகணத்து அப்போ வந்து இந்த மோன்ஸ்டர் வந்து இந்த எல்லா குழந்தைகளும் 70 குழந்தைகளையும் சாப்பிட்டு போகும் போல். ஸோ பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கரெக்டாக சாப்பிட போகிறப்போ டீச்சர்னு பேர் சொல்லி கூப்பிட்டு கத்துறான். நான் இருக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ அந்த மான்ஸ்டர் வந்து சொல்லு, டேய் நான் தான் உன்னை விட்டுட்டேன்ல, போனால் போட்டோன்னு போச்சுன்னு போன்னு விட்டுட்டேன், உங்கள் 3 பேரையும் நான் சாப்பிடவே போகிறதில்ல, இப்போ கூட உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், இங்கேருந்து ஓடி போயிடு, இவனை நான் சாப்பிட தான் போகிறேன், இவன் உன் ஃப்ரெண்டா, இவன் ஒரு ரவுடி பையன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பையன் வந்து சொல்லுவான். அதாச்சும் ஹீரோ தாமஸ் வந்து சொல்லுவார், அவன் ரவுடியாக இருக்கட்டும் யார் அவனாக இருக்கட்டும், ஆனால் அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனை ஒருபோதும் உன்னை சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூவாக பேசுவான். டேய் தயவு செய்து இங்கேருந்து போயிட்டு, நான் கொலை பசியில் இருக்கேன், 70 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரேன், நான் சாப்பிட்டு என் வேலையை முடிச்சுட்டு நான் போயினே இருப்பேன், இதோட 70 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் அடங்கவே மாட்டான். உடனே அந்த டீச்சர் வந்து அவனை கூட்டின்னு வர சொல்லுவாங்க அந்த பேரண்ட்ஸை விட்டு. அந்த பேரண்ட்ஸும் கூட்டின்னு வந்த உடனே அந்த சாக்லேட்டை சாப்பிட வச்சு தான் அந்த பேய் வந்து சாப்பிடும் போல் கஷ்டப்பட்டு வாயில் திணிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கரெக்டாக அந்த மியூசிக் போட்டு விட்டுருவாங்க. மியூசிக் போட்ட உடனே அந்த டீச்சரோட முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெடிக்க ஒரு மாதிரி வீரல் விட ஆரம்பிச்சுட்டு கத்திக்கிட்டு உள்ளே ஓடிடுவாங்க. இங்கே பேரண்ட்ஸோட முகம்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாம் ஓடுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெளிவுக்கு வருவாங்க. இந்த சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கெல்லாம் தெளிவு வந்துடும். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து தெளிவே வந்திருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேய் எப்படி கத்துதோ அதே போல் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அந்த பேயை முடிக்க வேண்டியது தான் சொல்லிட்டு இங்கே இருக்கிறப்போ அப்போது அந்த ராபர்ட் பையன் திமிரா நடத்துப்பா, டே நம்மளை காப்பாற்றந்தே இவன் தாடான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைப்பாங்க. அதுக்குள்ளேயே அந்த பேய் வந்து
வந்து உள்ளேருந்து இந்த பிடி சாரை அனுப்பி வைப்பாங்க. அந்த பிடி சாரை அனுப்புகிறப்போ இந்த பசங்க 2 பேரும் முடிஞ்சால் என்ன வந்து புடின்னு சொல்லிட்டு அவனுடைய கவனத்தை திருப்பணும் இல்லையா? அதனால் அவனை கவனத்தை திருப்ப அப்படிக்கா கூட்டின்னு போயிடுவாங்க. கூட்டின்னு போயிட்டு அந்த பிடி சாரை ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மோன்ஸ்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி இருக்கிற ரூமில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஒளிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து அந்த கண்ணாடி போடுவான். ஏன்னா இவனுக்கு எப்பவுமே கதவுன்னா பயம் இல்லையா? அதனால தான் அந்த பேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இவனை பயமுறுத்தலாம். இவனுக்கு எந்த விஷயத்துக்கு பயமாகுதோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் அந்த கண்ணாடி போட்டவுடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும். தைரியம் வந்துட்டு இவன் டேடியோட கடைசி நொடி பார்த்துருக்க மாட்டான் இல்லையா? கிட்ட போயிருக்க மாட்டான் இல்லையா? சடனாக இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வர ஹார்ட் பீட்டு அந்த சவுண்டு அந்த ஹாஸ்பிட்டல் போலவே மாறிடும். இவனுக்கும் வந்து அவங்க டேடியை கடைசியாக பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு தைரியம் வந்துருச்சு. தைரியம் வந்ததுமே என்ன பண்ணுவான், கரெக்டாக அந்த ரூமுக்கு நடந்து போவான் இல்லையா? இந்த பேயோட வேலை என்ன, இவனை பயமுறுத்தி இது உள்ளே வராமல் பண்ணிடலாம். அதுதானே இந்த பேயோட எண்ணம். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா அவங்களுடைய டேடி கண்ணாடியை போட்டதுமே இவனுக்கு தைரியம் வந்துடும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அந்த ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து கீழே உக்காந்துட்ருக்கும். கீழே உக்காந்துட்டு எழுந்துக்கும். ஏன்டா என்னை மனுஷியாக பார்க்குறதுனால தான் உனக்கு பயமா இல்லை, இருடா என் பேய் உருவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாத பின்னாடி இந்த பிரின்சிபல் வந்து அந்த 2 பசங்களை வந்து பிடிச்சிட்டு விடமாட்டாங்க. அப்புறம் வந்து இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இந்த பேயும் வந்து என்ன பண்ணுன்னா அதனுடைய உண்மையான உருவத்துக்கு வந்து ஒரே ஒரு கூச்சல் இடும். அப்படி கூச்சல் இடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா சேருமே உடையும். இங்கே எப்படி ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற போகிறோம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பிரின்சிபாலும் வந்து விடமாட்டாங்க. ஆனால் இந்த பேயோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கோர கொடூரமாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டும் வந்து பார்ப்பான், என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது, இந்த டீச்சர் இவ்வளோ நாள் மேக்கப் போட்டுன்னு நம்மளை ஏமாத்துச்சு போலன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இருப்பார் இல்லையா? அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்காக வந்து தூக்கி அடித்து அந்த டீச்சர் மேலே போடுவார். அந்த மான்ஸ்டர் மேலே போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய மந்திரம்லாம் இருக்கும் இல்லையா? இந்த டீச்சரோட உடம்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். கடைசியாக அந்த கடைசி எடிஷன் இருக்கும் இல்லையா? அதை கரெக்டாக தலை மேலே தூக்கி விசிறி அடிக்கிறப்போ அந்த தலையே துண்டாகி வந்து விழுற போல் இருக்கும். இவனுங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா பேய் வந்து செத்து போச்சு, ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாரு. அப்போ பிரின்சிபாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுவார். அதாச்சும் அவர் அந்த டீச்சரோட கட்டுப்பாட்டில் இருப்பார் இல்லையா? அதுலேருந்து வெளியே வந்து ஒரு மாதிரி ஆகிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து எழுந்து உக்காந்து அந்த டீச்சர் அது மோன்ஸ்டர் அந்த மோன்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் அந்த தலையை தூக்கி எறிஞ்சான் இல்லையா? அந்த தலையை வந்து இன்னும் சொப்பை ஏற்று மாட்டுற போல் மாட்டிக்கிட்டு அது வந்து நான் திரும்ப வந்துட்டேன், இப்போ பாரு உன்னை விட்டுடலான்னு நினச்சேன், உன்னையும் சேர்த்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே சாப்பிட்றதுக்குள்ளேயே அவங்க அண்ணா வந்து கடைசி எடிஷன் அந்த புக்கெல்லாம் படிச்சிருப்பான் இல்லையா? அந்த பேய்க்கு வந்து சவுண்டு தான் ஆகாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்து மியூசிக் வந்து பயங்கரமாக போட ஆரம்பிச்சிடுவார். அப்படி போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து பயங்கரமாக கத்தி வெடிஞ்சு போயிடும். அப்படி வெடிக்கிற ஒவ்வொரு தூள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வந்து விழும். அப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ன்ற பேப்பர் வந்து எட்டி பிடிச்சிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை போய் கட்டி பிடிச்சிப்பான். அவங்க பேரண்ட்ஸும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிஞ்சிட்டு இருப்பாங்க. தெளிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம இவ்வளோ நேரம் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கில் இருந்தோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து தாமஸ் வந்து ஒரு பிடிச்சான் இல்லையா? அந்த சாக்லேட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அந்த சார்கிட்ட அதாச்சும் அந்த என்ட்ரியோட தாத்தா கிட்ட கொடுத்துருப்பாரு. என்ட்ரியோட தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இது போல் நாங்கள் அந்த பேயை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தாத்தா வந்து அழுவார், கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் அவங்க மம்மியும் வந்து ஓகே பையன் வந்து என்னமோ பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. எல்லா புக்கும் வந்து அம்மாக்கிட்டே சரண்டர் பண்ணிவிடுவான். கடைசியாக ஒரு புக்கை மட்டும் அம்மா இதை நான் மட்டும் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவங்க மம்மியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பையன் கேட்குறத ஒத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீன் நைட் இல்லையா? ஸ்கூலில் ஆல்ரெடி பிளான் போட்டிருப்பாங்க. ஹாலோவீன் நைட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டி சாக்லேட் வாங்கலான்னு பார்த்தா அவளுடைய கண்ணு வித்தியாசமாகுது. இங்கே படம்